எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழ். வீரயுக நாயகன் வேல்பாரி கதையோட தொடர்ச்சி. தட்டியங்காட்டில் 6ஆம் நாள் போர் தொடங்கவிருந்தது. இரு பக்கமும் படைகள் அணிவகுத்தன. வழக்கம் போல திசைவேளர் பரன் மீது ஏறினான். நேற்றை போல இன்று இருக்காது, தாக்குதல் முழு அளவில் இருக்கும் என்று நினைத்தபடி நாளிகைக்கோளின் நிழலை உற்று நோக்கி கொண்டிருந்தார். இருபக்க படை பிரிவுகளும் ஒன்றினை ஒன்று எதிர்நோக்கியபடி இருந்தன. போர் தொடங்கும் நேரம் நெருங்கிய பின்னும் உதயஞ்சேரலும் செங்கணச்சோழனும் கூடாரத்தை விட்டு வெளியே வரவில்லை. ஈங்கையன் தங்களுக்கு வழங்கிய வாக்குப்படி நடந்து கொண்டானா என்பது தெரியவில்லை. ஆனால் பரம்பு படை முழுவதுமாக தட்டியங்காட்டில் வந்து அணிவகுத்து நிற்கிறது. அப்படியென்றால் பாரி கொல்லப்படவில்லையா? என்னதான் நடந்தது என்பதை அறிய இருவரும் தவித்தனர். இன்னொரு பக்கம் குலசேகர பாண்டியனின் கூடாரத்தில் புதிய வெப்பன் இருந்தான். நேற்றிரவு இரளிமேடு நோக்கி புறப்பட்ட பொற்சுவை இன்னும் வந்து சேரவில்லை. அழைத்து சென்ற காராளியும் வரவில்லை என்று 6 ஊர்களிலும் உள்ள உளவுக்காரர்களிடமிருந்து உறுதியான செய்திகள் வந்து கொண்டிருந்தன. அப்படி என்றால் அங்கு என்னதான் நடந்தது? பல்லக்கு தூக்கிகளாக அனுப்பப்பட்ட பாண்டிய நாட்டு வீரர்கள் தங்களுக்கு இட்ட பணியை செய்தார்களா? பாரி கொல்லப்பட்டானா இல்லையா? பரம்பு படை வழக்கம் போல வந்து அணிவகுத்து நிற்பதை பார்த்தால் பாரி கொல்லப்படவில்லை என்றுதான் தெரிகிறது. ஒருவேளை பாரி தாக்குதலுக்கு உள்ளாகி அவனுக்கு சிகிச்சை அளிக்கின்றனரா? பொற்சுவை என்ன ஆனால் என்ற விடை தெரியாத கேள்விகளுக்கு முன் நிலை கொள்ள முடியாத பதற்றத்தில் நின்று கொண்டிருந்தார் பேரரசர் குலசேகர பாண்டியன். போர் தொடங்கும் நேரம் நெருங்கியதால் செங்கணச்சோழன், நாம் முதலில் போர்க்களம் புகுவோம், இல்லை என்றால் பாண்டியனுக்கு நம்மீது ஐயம் உருவாகிவிடும். ஈங்கையனின் தாக்குதல் என்னதான் ஆனதென்று அங்கிருந்தபடியே தெரிந்து கொள்ள முயல்வோம் என்று உதயஞ்சேரலிடம் சொன்னான். அவனது கூற்றினை உதயஞ்சேரலும் ஏற்றான். இருவரும் கவசம் பூண்டு போர்க்களம் புறப்பட்டனர். பாண்டியனுக்கும் அதே நிலைதான். நாம் போர்க்களத்தில் இல்லை என்றால் சோழனுக்கும் சேரனுக்கும் நம் மீது ஐயம் வரும். எனவே வழக்கம் போல நாம் போர்க்களம் செல்வோம். பாரியின் மீதான நம் வீரர்களின் தாக்குதல் பற்றி அங்கிருந்தபடியே அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம் என்று சொல்லி புதிய வெப்பனுடன் போர்க்களம் புறப்பட்டார் குலசேகர பாண்டியன். பரம்பு வீரர்கள் வழக்கம் போல முழு ஆற்றலோடு களத்தில் நின்றனர். ஆனால் பரம்பு தளபதிகள் எல்லோரும் பெரும் கலக்கத்தில் இருந்தனர். நேற்றிரவு நடந்த நிகழ்வு அவர்கள் அத்தனை பேரையும் உலுக்கி இருந்தது. பட்டாபிரையில் அனைவரும் இருக்கும் போதே பாரியை கொல்ல நடந்த முயற்சி அவர்களை பேர் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. சுகமதியின் கதறலும் கபிலரின் கண்ணீரும் யாரையும் இயங்க விடவில்லை. பாண்டிய வீரர்கள் எரிந்த ஈட்டிகள் பொற்சுவையையும் வீழ்த்தின. கபிலர் ஓடி போய் அவளை தூக்கும் முன்பே உயிர் பிரிந்தது. அதன் பின்புதான் பல்லக்கிலிருந்து சுகமதி வெளியில் ஓடி வந்தாள். பொற்சுவையின் நிலை கண்டு கதறிக்கொண்டு ஓடினாள். குருதியில் மூழ்கி கிடந்த பொற்சுவையின் கால்களை தனது மடியில் எடுத்து வைத்துக்கொண்டு காடதிர கதறினாள். அவள் சொல்லி அழுத சொற்களை நினைக்க நினைக்க முடியனின் கண்களில் நீர் பொங்கியபடி இருந்தது. பரம்பு படையின் முன்பகுதியை வழக்கம் போல அவன் குதிரையில் சுற்றி வந்தான். எதிரிகளும் தங்களின் படைகளை அணிவகுத்து நிறுத்தி இருந்தனர். தேர் படையில் கருங்கைவாணன் நின்று கொண்டிருந்தான். படையின் நடு பகுதியில் மையூர் கிளார் நின்று கொண்டிருந்தார். குதிரையில் சென்று கொண்டே எல்லாவற்றையும் பார்த்தபடி படையை கடந்தான் முடியன். அவனால் சிந்தனையை ஒருமுகப்படுத்த முடியவில்லை. எப்பொழுதும் போல படையின் இறுதி பகுதியில் நின்று கொண்டிருந்தான் தேக்கன். நேற்றிரவு அவன் நாகக்கரட்டில் கூடாரத்தில் தங்கியிருந்தான். நடந்த தாக்குதலை கேள்விப்பட்டு அவசர அவசரமாக அங்கு ஓடினான். பட்டாபிரைக்கு தேக்கன் வந்து நின்றதும் அவன் கால்களை பற்றி கொண்டு கதறினார் கபிலர். பெரும் புலவரின் கண்ணீர் பட்ட கணத்தில் தேக்கனின் உடலே நடுங்கியது. குருதி பொங்கும் பொற்சுவையின் உடலை மடியில் கிடத்தியிருந்த கபிலர் எதிரில் சாய்ந்து கிடந்த ஈங்கையனையும் பார்த்து கதறி கதறி அழுதார். எல்லா கொலைகளுக்கும் தானே காரணமாகிவிட்டதாக நினைத்தார். அந்த தாக்குதலை யாராலும் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஈங்கையன் மீதான இரக்கமும் தங்களின் கண்முன்னால் ஒரு பெண் கொலை செய்யப்பட்டு விட்டாள் என்ற பதற்றமும் அனைவரையும் நிலைகுலைய செய்தன. நள்ளிரவுக்கு பின் சுகமதி பேசத் தொடங்கினாள். பொற்சுவையின் உடலில் கசிந்து கொண்டிருக்கும் குருதி பாரியின் உயிருக்காக சிந்தப்பட்டது என்பதை அறிந்த பொழுது பரம்பே உறைந்து போனது. திசைவேளர் தன் கைகளை உயர்த்தவுடன் போர் முரசங்கள் முழங்கின. தட்டியங்காட்டு போரின் 6ஆம் நாள் தொடங்கியது. படைகளின் தாக்குதல் தொடக்கத்திலேயே வீறு கொண்டு இருப்பது போல அவருக்கு தெரிந்தது. பரம்பு படை வழக்கம் போல அணிவகுத்து இருந்தது. இரவாதன் இரவு முழுவதும் குவளன் திட்டின் அடிவாரத்தில் தனது படையை பயிற்றுவித்தான். அவனுடன் சேர்ந்து ஊஞ்சலை தாக்கி நீலனை மீட்பதற்கான திட்டத்தின் தளபதிகளான கரிணியும் பிடரிமானும் இடமும் வலமுமாக வந்து நின்றனர். குளவன் திட்டியிலிருந்து நேராக தட்டியங்காட்டுக்கு வந்து சேர்ந்தான்.
பொழுது சரியாக இருந்தது. நேற்று இரவு நடந்தது எதுவும் இரவாதனுக்கு தெரியாது. வழக்கம் போல பீரிடும் ஆற்றலோடு களம் வந்து நின்றான் இரவாதன். போரின் முதல் நாளிகையிலேயே ஆயுதங்களின் சீற்றம் அதிகமாக இருந்தது. குறிப்பாக வேந்தர் படையின் தாக்குதல் மிகு வலிமையோடு இருந்தது. பரம்பின் வில்படை எதை நோக்கி திரும்பி நகர்வது என்பதை இன்னும் முடிவு செய்யாமல் இருந்தது. எப்போதும் உதிரன் போர் தொடங்கிய கணத்திலேயே அதை முடிவு செய்வான். ஆனால் இன்று அவன் முடிவேதும் இன்றி களத்தில் நின்றான். நேற்றிரவு பட்டாப்பிரையில் தாக்குதல் நடந்த பொழுது அவனது கையருகேதான் ஈங்கையன் இருந்தான். அவன் மீது ஈட்டிகள் பாய்ந்த பொழுது துடித்து போனான் உதிரன். தாக்குதல் நடத்திய பாண்டியனின் பல்லக்கு தூக்கிகளை கன நேரத்தில் பரம்பு வீரர்கள் வெட்டி வீசினர். ஆனாலும் ஈங்கையனை இழந்ததால் வந்த ஆவேசம் கட்டுக்கடங்காமல் இருந்தது. சுகமதி பேச தொடங்கிய பிறகு நிலைமை தலைகீழாக மாறியது. வேட்டுவன் பாறைக்கு அருகில் சிகிச்சை எடுத்து வந்த ஈங்கையனையும் அவனது தோழர்களையும் நம்பிக்கைக்கு உரியவர்கள் என்று தெரிவித்தது நீலனும் உதிரனும் தான். அவர்களை பற்றி இன்னும் நன்கு விசாரித்து அறியாமல் தவறு செய்து விட்டோமோ என்று தோன்றியது. ஆனாலும் துரோகம் கழுத்து வரை வந்து நின்றதை யாராலும் எளிதில் கடக்க முடியவில்லை. தேக்கன், முடியன், உதிரன், வீண்டன் என எல்லோரும் தட்டியங்காட்டில் நிலைகுலைந்து நின்று கொண்டிருந்தனர். வேந்தர்களின் தரப்பில் குலசேகர பாண்டியன், செங்கட சோழன், உதியஞ்சேரல், பொதிய விருப்பன் ஆகிய 4 விடையறிய முடியாத கேள்விகளோடு நின்று கொண்டிருந்தனர். அவர்களால் போர்க்களத்தில் கவனம் கொள்ள முடியவில்லை. தாம் பெரிதும் நம்பிய திட்டத்தால் ஏற்பட்ட பயன் என்ன என்பதை எந்த வகையிலும் உறுதிப்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் தளபதிகளான உருமன்கொடி, துடும்பன், பெருகாளன், மாகநகன், கருங்கை வாணன், மையூர் கிளார் ஆகிய யாருக்கும் எந்தவித குழப்பமும் பதற்றமும் இல்லை. நேற்றிரவு நடந்த எதுவும் அவர்களுக்கு தெரியாது. எனவே அவர்கள் போர்க்களத்துக்குரிய செயல் திட்டங்களோடு நின்றனர். தாக்குதலின் தன்மையை வழக்கம் போல குளவன் திட்டியிலிருந்து பார்த்து கொண்டிருந்தான் பாரி. நேற்றிரவு கண்களுக்கு முன் பீரிட்ட குருதியெல்லாம் தன் பொருட்டே பீரிட்டது. கபிலரின் மடி மீது சாய்ந்து கிடந்த பொற்சுவையை நெடுநேரம் பார்த்து கொண்டே இருந்தான். இன்னொரு புறம் ஈங்கையனின் உடல் கிடந்தது. சுகமதி சொல்லை கேட்ட பின் அவனது உடலை யாரும் மடி மீது தூக்கி வைத்துக் கொள்ளவில்லை. கொல்லப்பட்ட இருவருக்குமாக கலங்கிய உள்ளம் சிறிது நேரத்திலேயே ஒருவருக்கு எதிராக மாறியது. பெருகிய குருதி துரோகத்தால் காய்ந்தும் தியாகத்தால் ஒளிர்ந்தும் வெளிப்பட்டது. ஈங்கையன் தன் குலம் காக்கத்தானே இப்படி ஒரு கொடிய செயலுக்கு ஒத்துக்கொண்டுள்ளான். தலைமுறை தலைமுறையாக போராடியும் சோழ பேரரசை வீழ்த்த முடியவில்லை. இந்த நிலையில் தன் குலத்தை காக்க அவன் செய்த கடைசி முயற்சியாக இது இருந்துள்ளது. ஏதோ ஒரு வகையில் அவனது குருதியிலும் தியாகத்தின் சிறு ஒளி அடங்கி இருந்தது. மீதமிருக்கும் கரும்பாக்குடி வீரர்கள் அனைவரும் இரவோடு இரவாக பரம்பு வீரர்களால் சூழப்பட்டனர். ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த திட்டம் தெரிந்திருந்தது. மற்றவர்களுக்கு தெரியவில்லை. இவர்களை என்ன செய்வது? கைது செய்து சிறையிடுவது என்ற பழக்கமே பரம்பில் இல்லை. தலைவன் செய்த தவறுக்காக மற்றவர்களை தண்டித்தல் தகுமா? இப்படியே அனுப்பினால் எதிரிகளோடு சேர்ந்து நமக்கு எதிராக போரிடவும் வாய்ப்புள்ளது என்று பரம்பு தளபதிகள் தங்களது அறத்திற்கும் ஈங்கையனின் துரோகத்திற்கும் இடையில் முடிவெடுக்க முடியாமல் அல்லாடினர். பாரி குளவந்திட்டு நோக்கி புறப்படும் பொழுது ஈங்கையனின் இறுதிச் சடங்கினை செய்ய அவர்களை அனுமதியுங்கள் என்று தேக்கனிடம் சொல்லிவிட்டு போனான். அவனது சொல்லில் இருந்தே இந்த செயலின்பால் அவன் கொண்டுள்ள கருத்தை தேக்கனால் புரிந்து கொள்ள முடிந்தது. போர் முடியும் வரை ஆயுதங்களை தொடக்கூடாது. மீறி ஆயுதங்களை கை கொண்டால் அதற்குரிய விளைவிற்கு ஆளாவீர்கள் என்று கூறி அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தையும் தெரிவித்தார். அவர்கள் அனைவரையும் காரமலையின் பின்புறம் அழைத்து செல்ல பரம்பு வீரர்கள் ஆயத்தமாயினர். தேக்கன் தட்டியங்காட்டிற்கு வந்து சேர்ந்த சிறிது நேரத்திலேயே போர் தொடங்கியது. வழக்கம் போல இருபக்க அணிகளும் போரிட்டுக் கொண்டிருந்தன. அவனுடைய எண்ணங்கள் முழுக்க நேற்றிரவு நடந்த நிகழ்வு பற்றியே இருந்தது. கபிலர் பொற்சுவை வருவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும்? குகை காவலின் பொழுது ஈங்கையனால் பாரியை ஒன்றும் செய்துவிட முடியாது. அது கொடிவரிசை கொண்ட குகை. பாரி எங்கு துயில்வான் என்பதையே கண்டறிய முடியாது. காவல் எல்லையை தாண்டி உள்ளே நுழைந்திருந்தால் வெளிவருவதற்கான வழியையே அவன் கண்டறிந்திருக்க முடியாது. ஒன்றினுள் ஒன்றாக பின்னல் தொடர்புகளை கொண்ட அந்த குகைக்குள் நுழைபவன் எளிதில் சிக்கிக் கொள்வான். ஈங்கையனின் நோக்கம் அனைவராலும் அறியப்பட்டிருக்கும். கோட்டைகளிலும் அரண்மனையிலும் நடக்கும் சதியை போல எந்த ஒரு தாக்குதலையும் பரம்பில் எளிதில் நடத்திவிட முடியாது. ஆனால் யாராக இருந்தாலும் ஏமாறும் ஓர் இடம் உண்டு. அதுதான் பரம்பு வீரர்கள் பல்லக்கின் தன்மையை அறியாமல் பட்டாப்பிரை வரைக்கும் அதை அனுமதித்தது. அந்த வகையான பல்லக்கினை இதற்கு முன்னால் பார்த்து அறியாததாலும் இரவு நேரமாக இருந்ததாலும்
அதன் மேல்புறத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஈட்டிகளை கவனிக்காமல் விட்டனர். சில நாட்களாக ஈங்கையனின் தாக்குதல் சொல்லிக் கொள்ளும்படி இல்லை. அதற்கு காரணம் அவன் வகுக்கப்பட்ட படையினூடே தாக்கி முன்னேறும் பயிற்சியற்றவன் என்று நினைத்தோம். ஆனால் அவன் எதிரிகளால் இயக்கப்பட்டுள்ளான் என்பதை அறியாமல் போய்விட்டோம் என்று எண்ணங்களை ஓடவிட்டபடியே ஈட்டியை ஊற்றி பிடித்து நின்று கொண்டிருந்தான் தேக்கன். பொழுது உச்சத்தை தொட்டு கொண்டிருந்தது. பரம்பின் வீரர்கள் வழக்கம் போல தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தனர். தனித்த உத்திகள் வகுக்கப்படாத நிலையில் நின்று தாக்கும் முறையை அவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருந்தனர். வான்படை தளபதியாக இருக்கும் தேக்கன் பின் வரிசையில் இருப்பதால் இளம் வீரன் அருவன் படையை வழிநடத்தினான். முடியனின் சிந்தனையில் வெறுமை மேவி நின்றது. பரம்பின் உள்நிலத்துக்குள் தனது கை கெட்டும் தொலைவில் எதிரியின் ஈட்டிகள் பாய்ந்திருக்கின்றன என்றால் நாம் இன்னும் எச்சரிக்கையோடு இருந்திருக்க வேண்டும். தான் தவறவிட்ட இடம் என்ன என்று சிந்தித்தபடி இருந்தான். வேந்தர் படையின் தாக்குதலில் ஏதோ வேறுபாடு இருப்பதை அவ்வப்பொழுது பார்க்க முடிந்தது. ஆனால் பெரிதாக எதுவும் தோன்றவில்லை. பகல் பொழுதின் 20வது நாளிகை நெருங்கிக் கொண்டிருந்த பொழுது வேந்தர் படையின் தாக்குதலில் வேகம் கூடியது. அந்த தாக்குதலை எதிர்கொள்ள பரம்பு வீரர்களுக்கு சற்றே நேரம் தேவைப்பட்டது. வெறும் தடுப்பான் தாக்குதல் மட்டும் போதாது, உத்தியை மாற்ற வேண்டும் என்பதை உதிரன்தான் முதலில் உணர்ந்தான். கூவல் குடியினர் மூலம் செய்தி முடியனுக்கு சொல்லப்பட்டது. அவன் அதை உணர்ந்து அடுத்து என்ன நடக்கும் என்ற சிந்தனையில் இருந்தான். ஆனால் எதிரியின் தாக்குதல் திட்டம் என்னவாக இருக்கும் என்பதை கணிக்க முடியவில்லை. வேந்தர் படையின் தாக்குதல் பல மடங்கு வீரியமடைந்தது. அப்பொழுதுதான் முடியன் ஒன்றை கவனித்தான். காலையிலிருந்து கருங்கைவாணன் தேர்ப்படையிலேயே நின்றிருந்தான். ஏன் வேறு பக்கம் போகாமல் இங்கேயே இருக்கிறான் என்று சிந்தித்த பொழுதுதான் மையூர் கிளாரின் நினைவு வந்தது. தலைமை தளபதியிடம் மற்ற தளபதிகளுக்கு செய்தியை சேர்க்க 3 போர் பணியாளர்கள் இருப்பார்கள். தனித்த ஆடையமைப்பு கொண்ட அவர்கள் மூவரும் இன்று மையூர் கிளாரின் அருகில் நின்றனர். முடியன் காலையில் பார்த்த காட்சியை இப்பொழுது மீண்டும் நினைவுபடுத்தி பார்த்தான். சற்றே அதிர்ச்சியாக இருந்தது. இன்றைய போரின் தலைமை தளபதியாக மையூர் கிளாரா களத்தில் நிற்கிறான். எண்ணி பார்த்தபடியே அதனை உறுதி செய்தான். எப்படி என்றால் தாக்குதலின் உத்தி வழக்கமானதாக இருக்காது. நமது தாக்குதலை உடனடியாக வேகப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தான். கூவல் குடியினரின் மூலம் அனைத்து தளபதிகளுக்கும் செய்தி அறிவிக்கப்பட்டது. நிலைமையை உணர்ந்தவுடன் உதிரன் தனது வில்படையை வேந்தர் படையின் நடுப்பகுதியை நோக்கி முன்னகர உத்தரவிட்டான். தொலை இலக்க அம்புகள் சீற்றம் கொள்ள தொடங்கின. தாக்குதலின் வேகம் இரு பக்கமும் மிக வலிமையோடு இருந்தது. வேந்தர் படை பரம்பின் வில்படையை மட்டும் தற்காத்து எதிர்கொண்டது. மற்ற படைகளை தாக்கி முன்னேறியது. பரம்பு படைகள் வேந்தர் படையை முழுமையாக எதிர்கொண்டன. முடியனின் உத்தரவு இரவாதனை அடையும் பொழுது சரியாக 20 நாளிகை முடிந்திருந்தது. நேற்றைக்கு முந்தைய இரவில் பேசப்பட்டபடி கடைசி 10 நாளிகைக்கான போர் உத்தி தொடங்கிவிட்டது என்று கருதிய இரவாதன் தனது குதிரைப்படையின் தாக்குதலை எண்ணி பார்க்க முடியாத வேகத்தோடு முன்னெடுத்தான். நேற்றிரவு நடந்தது எதுவும் இரவாதனுக்கு தெரியாது. அதே நேரம் அதற்கு முந்தைய நாள் இரவு பேசப்பட்ட தாக்குதல் உத்தியை நிறைவேற்றும் நிலையில் முடியனும் இல்லை. இப்பொழுது அவன் வேந்தர் படையின் தாக்குதலை எதிர்கொள்வதற்கான திட்டத்தையே வகுத்தான். முடியனின் சிந்தனை முழுவதும் மையூர் கிளாரை சுற்றியே இருந்தது. அவன் கருங்கைவாணனை போல பெரும் வீரன் அல்ல. ஆனால் பரம்பை பற்றியும் பரம்பின் தாக்குதல் முறையை பற்றியும் ஓரளவு தெரிந்தவன். எனவே அவனை மிகுந்த எச்சரிக்கையோடு கையாள வேண்டும் என்று நினைத்தான். இரவாதனின் தாக்குதல் சீறி முன்னேறியது. நேற்று இரவு முழுவதும் பயிற்சி பெற்ற அந்த படையினர் தங்களின் வேலை திட்டத்தை நிறைவேற்ற தொடங்கினர். மூஞ்சலை அடையும் வரை யார் முன்னிலையில் இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இரவாதன் தீர்மானித்திருந்தான். அவர்கள் அதே போல படையை மூஞ்சலை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருந்தனர். மற்ற பகுதியில் வேந்தர் படையின் தாக்குதல் வலிமை மிகுந்ததாக இருந்தது. பரம்பு படை திறனோடு அதனை எதிர்கொண்டது. உதிரன் தனது வில்படையை எந்த பக்கமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டு முடியனுக்கு செய்தி அனுப்பினான். முடியனோ ஆபத்து எந்த பக்கம் அதிகம் என்பதை இன்னும் கணிக்கவில்லை. கருங்கைவாணனின் மீதும் அவனுக்கு ஐயம் இருந்தது. மையூர் கிளாரின் மீதும் அவனுக்கு ஐயம் இருந்தது. இருவரில் யாரை நோக்கி உதிரனின் படையணியை திருப்புவது என்பதை முடிவு செய்ய சற்றே நேரம் தேவைப்பட்டது. வழக்கம் போல பரம்பின் வில்படையை எதிர்கொள்ள முடியாமல் வேந்தர் படை தளபதி துடும்பன் பின்வாங்க தொடங்கினான். வால்படை தளபதி மாகநகரை பரம்பு தளபதி அருவன் எதிர்கொண்டான். தாக்குதல்கள் தீவிரமடைந்து கொண்டிருந்தன. தேர்ப்படை தளபதி வெறுகாலனோடு கருங்கைவாணனும் இணைந்து கொண்டான். எனவே பரம்பு தளபதி நின்றனால் முன்னகர முடியவில்லை. ஆனால் பின்வாங்காமல் சமாளித்துக் கொண்டிருந்தான். மையூர் கிளார் எந்த பக்கம் போக போகிறான், அவனது உத்தி என்னவாக இருக்கிறது என்பதை அறிவதிலேயே முடியன் கவனமாக இருந்தான்.
இந்த நிலையில் இரவாதனின் தலைமையிலான குதிரைப்படை நினைத்து பார்க்க முடியாத வேகத்தில் மூஞ்சலை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தது. ஏற்கனவே திட்டமிட்டபடி மூஞ்சலை ஒரே நேரத்தில் 3 முனைகளில் இருந்து தாக்குதல் தொடுக்க வேண்டும். முடியன் ஒரு பக்கம், விண்டன் ஒரு பக்கமும் தாக்கி மூஞ்சலின் அரணை உடைக்க வேண்டும். உடைத்தவுடன் உள்ளே நுழையாமல் 3 அடுக்கு அரணை முழுமையாக அழிக்கும் பணியை செய்ய வேண்டும். உள்ளே நுழைந்து தாக்கி நீலனை மீட்கும் பணி இரவாதனுடையது. அதே சிந்தனையோடு இரவாதனின் படை முன்னகர்ந்து கொண்டிருந்தது. குளவன் திட்டிலிருந்து பார்த்து கொண்டிருக்கும் பாரிக்கு களத்தில் நடக்கும் தாக்குதலில் வேறுபாடுகள் இருப்பது போல தெரிந்தது. ஆனால் என்னவென்று பிடிபடவில்லை. கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். இரவாதன் தலைமையிலான குதிரைப்படை சீரும் அம்பு போல எதிரிகளை கிழித்து உள்ளே நுழைந்து கொண்டிருந்தது. குளவன் திட்டியிலிருந்து பார்க்கும் பொழுது அதன் வேகத்தை துல்லியமாக கணிக்க முடிந்தது. மற்ற படை பிரிவுகளோடு வேந்தர் படை மிக கடுமையாக போரிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது குதிரைப்படையை மட்டும் ஏன் அவ்வாறு எதிர்கொள்ளாமல் இருக்கின்றனர் என்ற ஐயம் உடனே தோன்றியது. களத்தை இன்னும் சற்று நேரம் கூர்ந்து கவனித்தான் பாரி. எதிரிகள் மாறுபட்ட உத்திகளை பயன்படுத்துகின்றனர். நம் வீரர்கள் அதை புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் என்று தோன்றியது. இந்த எண்ணம் உருவாகி கொண்டிருக்கும் போதே இரவாதனின் குதிரைப்படை பாதி தொலைவை கடந்து உள்ளே போய்விட்டது. நினைத்ததை விட வேகமாக அவன் உள்ளே போய் கொண்டிருந்தான். அவனை சிக்க வைக்க எதிரிகள் வகுத்த போர் உத்திக்குள் மிக வேகமாக உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான். உடனடியாக கூவல் குடியினருக்கு உத்தரவிட்டான் பாரி. குளவன்திட்டியிலிருந்து கூவல் குடியினரின் மறைபொருள் குறிப்பு நாகக்கரட்டியில் இருக்கும் கூவல் குடியினருக்கு வந்து சேர்ந்தது. வாரிக்கையின் தலைமையில் செய்தியை சொல்வதற்கான வீரர்கள் அனைவரும் அங்கே இருந்தனர். இரவாதன் வேகத்தை கட்டுப்படுத்தி பின்தங்க சொல்வதற்கான உத்தரவினை பாரி தெரிவித்திருந்தான். உடனடியாக அதற்கான ஓசை எழுப்பப்பட்டு இறுக்கி செடியின் ஒளிரும் பால் கொண்ட குறிப்புகள் காட்டப்பட்டன. நாகக்கரட்டியிலிருந்து ஓசை எழுப்பப்பட்டவுடன் அது யாருக்கு என்பதைத்தான் முதலில் அனைத்து தளபதிகளும் பார்ப்பர். அது குதிரைப்படை தளபதிக்கான குறிப்போடு சொல்லப்படும் ஓசையாதலால் மற்றவர்கள் தாங்கள் முன்னெடுக்கும் தாக்குதலில் கவனம் செலுத்துவர். இரவாதனோ மூஞ்சலை அடையும் நோக்கத்தோடு மின்னல் வேகத்தில் முன்னேறி கொண்டிருந்தான். அவனது காதில் எந்தவித ஓசையும் விழவில்லை. அவன் தனது கவனத்தை எதை நோக்கியும் திருப்ப ஆயத்தமாகவும் இல்லை. மூஞ்சலின் அரண் உடைத்து சிதறும் கணத்தை காணும் நோக்கில் குதிரையை விரட்டி கொண்டிருந்தான். நாகக்கரட்டியில் இருந்து மீண்டும் மீண்டும் ஓசை எழுப்பப்படுவதை சிறிது நேரம் கழித்தே முடியனால் உணர முடிந்தது. அது இரவாதனுக்கானது. அவன் எதிரி படைக்குள் அதிக தொலைவு உள்ளே போயுள்ளான் என்பது அதன் பிறகுதான் தெரிய வந்தது. அப்பொழுதுதான் நேற்றைக்கு முந்தைய நாள் உருவாக்கப்பட்ட திட்டம் நினைவுக்கு வந்தது. நேற்று இரவு நிகழ்ந்த நிகழ்வால் அந்த திட்டத்தை நிறைவேற்றுதல் குறித்து வேறு யாருடனும் முடியன் பகிர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் இரவு முழுவதும் பயிற்சியில் இருந்த இரவாதன் காலையில் நேரடியாக களத்துக்கு வந்தான். ஏற்கனவே வகுக்கப்பட்ட திட்டத்தின்படி 20ஆம் நாளிகை முடிந்தவுடன் அவன் முன்னேறி போகிறான் என்பது முடியனுக்கு புரிந்தது. ஆனால் இதற்குள் மையூர் கிளார் வகுத்த உத்தியும் இருக்கிறது என்பதை அவன் முதலில் கவனிக்கவில்லை. மற்ற படைகளை வலிமையோடு தாக்கி முன்னேற விடாமல் நிறுத்திவிட்டு குதிரை படையை மட்டும் முழுமையாக உள்வாங்கி அளிக்கும் திட்டத்தை மையூர் கிளார் தீட்டியிருந்தான். நாகக்கரட்டியிலிருந்து மீண்டும் மீண்டும் குறிப்பொலி எழுப்பப்பட்டது. இப்பொழுது அபாய குறிப்பொலியாக ஒலிக்க தொடங்கியது. இரவாதன் மூஞ்சலை நெருங்கிவிட்டான். ஏற்கனவே திட்டமிட்டபடி மற்ற 2 தளபதிகளும் 2 திசைகளில் இருந்து மூஞ்சலை நோக்கி முன்னேறுவார்கள் என்ற எண்ணத்துடனே மூஞ்சலின் அரணை நோக்கி அம்புகளை செலுத்த தொடங்கினான். முடியனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. எதிரிகளின் தாக்குதல் மிக கடுமையாக இருந்தது. எந்த படையையும் முன்னுக்கு நகர்த்த முடியவில்லை. வேந்தர் படையினர் முழுமையான ஆற்றலோடு தாக்கி கொண்டிருந்தனர். கருங்கை வாணனும் வெறுகாலனும் தேர்ப்படையின் மீது கடும் தாக்குதலை நடத்தி பெரும் சேதத்தை உருவாக்கி கொண்டிருந்தனர். நிலைமையை உணர்ந்து உடனடியாக முடியன் அவ்விடம் போனான். ஆனால் அவனது கவனம் முழுவதும் கூவல் குடியினரின் குறிப்பொலியின் மீதே இருந்தது. செய்தியை நேரடியாக சொல்ல உதிரனையோ அருவனையோ அனுப்பலாமா என்று சிந்தித்தான். ஆனால் எல்லா முனையிலும் தாக்குதலின் வேகம் உச்சம் கொண்டிருந்தது. சூலூர் வீரர்கள் 60 வகையான ஆயுதங்களை கையாள தெரிந்தவர்கள். பேரரசர்களை காப்பதற்கான தேர்ந்த பயிற்சி கொண்ட அகப்படையினை தாக்கி அழிக்க கரிணியின் தலைமையிலான பிரிவு முழு திட்டமிடலோடு பாய்ந்து முன்னேறியது. பொய் கூடாரங்களில் இருந்து வெளிவரும் எண்ணிலடங்காத வீரர்களை கொன்று குவிப்பதற்கான திட்டத்தோடு பாய்ந்து முன்னேறினர் பிடரிமான் தலைமையிலான வீரர்கள். கரிணியும் பிடரிமானும் வகுக்கப்பட்ட திட்டத்தின் அடிப்படையில் தாக்குதலை தொடுக்கின்றனரா என்று பார்ப்பது இரவாதனின் வேலையல்ல. அவனது ஒரே இலக்கு நீலன் இருக்கும் கூடாரத்தை நோக்கி எதிரிகளை கொன்றளித்து முன்னேறுவது மட்டும்தான்.
3 தன்மைகளில் தெளிவாக வகுக்கப்பட்ட திட்டத்தோடும் பரம்பினர் இப்போரில் இதுவரை பயன்படுத்தாத பல்வேறு விதமான ஆயுதங்களோடும் இரவாதனின் குதிரைப்படை மூஞ்சலை நோக்கி வந்தது. பகலி அம்புகளால் மூஞ்சலின் வெளிப்புற அரண் தகர்த்தெறியப்பட்டது. சங்கிலி தொடர் போல அடுத்தடுத்து வந்து இடைவெளியை நிரப்பும் அவர்களின் 3 அடுக்கு ஏற்பாடுகளை எல்லாம் இடியென தாக்கி நிலைகுலைய செய்தனர். யாராலும் உடைக்கவோ உள்நுழையவோ முடியாது என்று சொல்லப்பட்ட மூஞ்சலின் வெளிப்புற அரணை குதிரையின் வேகத்தை குறைக்காமலேயே உடைத்து உள்ளே நுழைந்தனர் சூலூர் வீரர்கள். ஒற்றை நுனியில் உடைத்து உள்ளே நுழைந்தவர்கள் விசிறியை போல கன நேரத்தில் அரை வட்டமாக விரிந்தனர். வெளியில் இருக்கும் மொத்த குதிரை படையும் உள்ளே வந்து வட்டத்துக்குள் சேர்ந்த பின் அது வட்ட வடிவ படை அமைப்பாக தன்னை மாற்றிக்கொண்டது. வட்டம் எல்லா திசைகளிலும் ஒரே நேரத்தில் விரிய தொடங்கியது. கணக்கில்லாத அம்புகளும் ஈட்டிகளும் வெடித்து வெளிவர வட்டம் தன்னை பெரிதுபடுத்தியபடியே இருந்தது. நாகக்கரட்டில் இருந்து மீண்டும் மீண்டும் கூவலொலி எழுப்பப்பட்டு இறுக்கி செடியின் ஒளிரும் குறிப்புகள் காட்டப்பட்டு கொண்டே இருந்தன. களத்தில் நின்ற பரம்பு தளபதிகள் அனைவரும் குறிப்பொலியை கவனித்தனர். இடைவிடாத குறிப்பொலி அனைவருக்கும் பதற்றத்தை உருவாக்க தொடங்கியது. நாகக்கரட்டின் மேல் இருந்து வாரிக்கையின் காட்சியை தெளிவாக பார்த்தான். மூஞ்சலை உடைத்து இரவாதன் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான். அன்று முடியன் கவலையோடு சொன்னது நினைவுக்கு வந்தது. இரவாதன் தாக்குதல் போரில் நிகரற்றவனாக இருக்கிறான், ஆனால் களத்தின் முழுமையை கவனித்து முன்னேறுவதில் குறைபாடு உடையவனாக இருக்கிறான். அது ஆபத்தை உருவாக்கிவிடும் என்று சொன்னானே. காட்சியை பார்த்து கொண்டிருப்பதை தவிர வேறு எதையும் வாரிக்கையனால் செய்ய முடியவில்லை. குளவன் திட்டில் இருந்தும் இதே ஒலி குறிப்பு மீண்டும் மீண்டும் வருகிறது. என்ன செய்வதென்று புரிபடாமல் நின்றான் வாரிக்கையன். உதிரன், விண்டன், அருவன், முடியன் என யாரும் தங்களின் இடம் விட்டு நகர முடியாத நிலைமைக்கு உள்ளானார்கள். வேந்தர் படை முழு வலிமையோடு இறங்கி வந்து மறித்து போரிட்டுக் கொண்டிருக்கிறது. மூஞ்சல் இருப்பதோ தட்டியங்காட்டின் வடமூலையில். மொத்த படையையும் பிளந்து கொண்டு அந்த கடைசி பகுதிக்கு போய் இரவாதனுக்கு உதவுவது எப்படி என்று யாருக்கும் புரியவில்லை. கருங்கைவாணன் வேந்தர் படையின் தேர்ப்படை தளபதி விருகாலனோடு இணைந்து வலிமை மிகுந்த தாக்குதலை தொடுத்து கொண்டிருக்கிறான். பரம்பு தளபதி விண்ணனால் மட்டும் அதை எதிர்கொள்ள முடியாது என்பதால் அவனுடன் முடியன் இணைந்து நிற்கிறான். அப்படி இருந்தும் தாக்குதலின் வேகம் இடையற்றதாக இருக்கிறது. போர் சூழலில் என்ன முடிவு எடுப்பதென்றே தெரியாத ஒரு கணத்தை முதன்முறையாக முடியன் சந்தித்தான். உணர்ச்சியின் படபடப்பு அவனை ஆக்கிரமிக்க தொடங்கியது. சட்டென ஒரு முடிவுக்கு வந்தான். இரவாதன் தன் மகன் என்ற உணர்வில் எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடக் கூடாது. நடைபெற்று கொண்டிருப்பது பெரும் போர். இதில் கணிப்புகளும் உத்திகளும் பிழைபடும் வாய்ப்புகளும் உண்டு. அந்த பிழையை உணரும் பொழுது சரி செய்யும் முயற்சிக்காக பேர் இழப்புகளை கண்டுவிடக் கூடாது. எண்ணங்கள் மனதுக்குள் உறுதியாகி கொண்டிருக்கும் பொழுது தேக்கன் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தான். அதே நேரத்தில் எதிரில் நின்று போரிட்டுக் கொண்டிருந்த கருங்கைவாணனை நோக்கி விரைந்து வந்தார் மையூர் கிழார். 2 பக்கமும் தலைமை தளபதிகள் பதற்றத்தோடு இருந்தனர். முடியனை பார்த்து தேக்கன் சொன்னான், நாகக்கரட்டிலிருந்து மீண்டும் மீண்டும் ஒலி குறிப்பு வந்து கொண்டே இருக்கிறது. இரவாதனின் படை தனித்து போய் மாட்டிக்கொள்ள கூடாது. நீ உடனடியாக இவ்விடம் நீங்கி அவனோடு போய் சேர் என்றான். திடீரென மையூர் கிழார் வந்து நின்றதை பார்த்து கருங்கைவாணன் திகைத்து போனான். என்னவென்று கேட்பதற்குள் அவரே சொன்னார், எதிரிகளின் குதிரை படையை பின்புறமாக உள்ளே இழுத்து சூழ்ந்து தாக்கி அழிப்பதற்கான உத்தியைத்தான் நாம் வகுத்தோம். ஆனால் அவர்களோ நாம் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் மூஞ்சலையே உடைத்து கொண்டு உள்ளே போய்விட்டார்கள். மிரட்சியுற்றான் கருங்கைவாணன். மூஞ்சலின் காப்பானை உடைத்து விட்டார்களா என்று. ஆமாம், அதனால் தான் நான் விரைந்து இங்கு வந்தேன். நீங்கள் உடனடியாக இவ்விடம் விட்டு மூஞ்சலை நோக்கி போக வேண்டும் என்றான். பதற்றத்தோடு தேக்கன் சொன்னான், நீ இவ்விடம் விட்டு விலகி செல். எது செய்தாவது இரவாதனுக்கு தீங்கு நேராமல் தடு என்றான் தேக்கன். தேக்கனின் சொல் கேட்டு கடும் சினத்தோடு பதில் உரைத்தான் முடியன். கருங்கைவாணனும் வெறுகாலனும் இணைந்து நின்று தாக்கி கொண்டிருக்கின்றனர். நான் இந்த இடம் விட்டு அகன்றால் நமது தேர்ப்படையை பெரும் சேதத்துக்கு உள்ளாக்கி விடுவார்கள். அது மட்டுமல்ல, இங்கிருந்து எதிரிகளின் மொத்த படையையும் கிழித்து கொண்டு போய் நான் மூஞ்சலை அடைவது இயலுகிற செயலும் அல்ல என்றான். எந்த முயற்சியாவது செய், இந்த இடத்தை விட்டு போ என்றான் தேக்கன். எதிரி உன்னையும் என்னையும் குறிபார்த்துத்தான் தேர்ப்படையில் வந்து வலிமை கொண்ட தாக்குதலை நடத்துகிறான். நான் இந்த இடம் விட்டு போனால் உன்னையோ விண்டனையோ இழப்பேன். அதே நேரம் மூஞ்சலையும் சென்றடைய மாட்டேன் என்று அம்பினை நாடில் தொடுத்தபடியே கத்தினான் முடியன். மையூர் கிழாரின் சொல் கேட்டு பெரும் கோபத்துடன் கத்தினான் கருங்கைவாணன்.
நான் இந்த இடம் விட்டு இப்பொழுது அகன்றால் நமது தேர்ப்படையை முற்றிலும் இழக்க நேரிடும். எதிரி படையின் தலைமை தளபதி முடியனின் தாக்குதலை ஒரு பொழுதுக்கு கூட வெறுகால நான் எதிர்கொள்ள முடியாது. குதிரை படையையும் யானை படையையும் இழந்து நிற்கும் நாம் தேர்ப்படையையும் இழக்க நேரிடும். எனவே நான் இந்த இடம் விட்டு அகல்வது அறிவீனம் என்றான். அப்படியென்றால் இரவாதனை காப்பாற்ற முடியாதா என்று கத்தினான் தேக்கன். அப்படியென்றால் மூஞ்சலை காப்பாற்ற முடியாதா என்று கத்தினார் மையூர்கிழார். 6ஆம் நாள் போரின் கடைசி 4 பொழுதுகள் மீதம் இருந்தன. தட்டியங்காட்டில் இதுவரை இல்லாத வகையில் இரு தரப்பு பதற்றத்தில் நிலை குலைந்து கொண்டிருந்தன. மையூர்கிழாரால் கருங்கை வாணனை மூஞ்சலை நோக்கி அனுப்ப முடியவில்லை. தேக்கனால் முடியனை இரவாதனை நோக்கி அனுப்ப முடியவில்லை. யார் எங்கு நிலை கொண்டு தாக்குவது என்பதை பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருந்தது. திசைவேளர் பரன்மேல் திணறியபடி நின்று கொண்டிருந்தார். போர்க்களத்தின் நடுப்பகுதியில் தாக்குதல் வீரியம் கொண்டிருந்தது. அதே நேரம் தட்டியங்காட்டின் இடது விளிம்புக்கு அப்பால் மூஞ்சல் பகுதியில் வலிமை மிகுந்த தாக்குதல் நடக்கிறது. நேரமாக ஆக போரின் விதிகள் எல்லா இடங்களிலும் மீறப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. இரு தரப்பிலும் கடும் தாக்குதல் நடக்கிறது. நான் நடுவில் இருக்கும் பரனில் நிற்பதா அல்லது இடது பக்க கடைசி பரனில் நின்று மூஞ்சலை கவனிப்பதா என்று முடிவெடுக்க முடியாத குழப்பத்தில் நின்றார் திசைவேளர். குளவன் திட்டில் நின்று கொண்டிருக்கும் பாரி போர்க்களத்தின் தன்மையை உற்று பார்த்தபடி இருந்தான். எங்கும் குழப்பம் சூழ்ந்திருப்பதை தெளிவாக அறிய முடிந்தது. நாகக்கரட்டின் மேலிருந்து இரவாதனுக்குரிய மறை குறிப்புகள் மீண்டும் மீண்டும் காட்டப்பட்டு கொண்டிருந்தன. கூவல் குடியினரின் ஓசை இடைவெளியின்றி வெளிப்பட்டது. வாரிக்கையனுக்கு வேறு என்ன செய்வது என்று பிடிபடவில்லை. போர்க்களத்துக்கு உள்ளே இருப்பவர்களும் களத்தை விட்டு வெளியே நிற்பவர்களுமாக எல்லோரும் ஒரே நேரத்தில் பதற்றத்தில் பீடிக்கப்பட்டிருந்தனர். நிலைமை என்ன ஆகும் என்பதை யாராலும் கணிக்க முடியவில்லை. சரியும் மஞ்சள் வெளிச்சத்தின் ஊடே களத்தை உற்று நோக்கி கொண்டிருந்த பாரியின் சிந்தனை முடிவை நோக்கி நகர்ந்தது. இனி தாமதிக்க வேண்டாம் என்று எண்ணிய கணத்தில் கையை உயர்த்தினான் பாரி. அருகில் இருந்த கூவல் குடியினர் அதற்கேற்ற ஓசையை வெளிப்படுத்தினர். நாகக்கரட்டில் இருந்தவர்களுக்கான உத்தரவு குளவன் திட்டியில் இருந்து வந்தது. போர்க்களம் நோக்கி வெளிப்படுத்தும் ஓசையை உடனடியாக நிறுத்தினான் வாரிக்கையன். இரவாதன் மூஞ்சலுக்குள் தனது முழு படையுடன் நுழைந்து விட்டான். இனியும் பின்னோக்கி வர சொல்லும் அரை குறிப்புகளை சொல்லிக் கொண்டிருப்பது தவறு. உள்ளே நுழைந்தவன் இதுவரை நாகக்கரட்டின் குறிப்புகளை கவனித்து அறியவில்லை. இனி தற்செயலாக கவனித்து விட்டால் உள்ளே தாக்குதல் தொடுத்து முன்னேறுவதா அல்லது வெளியேறுவதா என்ற குழப்பத்தை அவனுக்கு உருவாக்கும். அந்த தடுமாற்றம் தாக்குதலை வலிமை இழக்க செய்து ஆபத்தை உருவாக்க வாய்ப்பிருக்கிறது. எனவே கூவல் குடியின் ஓசையை நிறுத்த சொன்னான் பாரி. முழுமையான திறனோடு உள்ளே நுழைந்தவனை எந்த விதத்திலும் திசை திருப்ப வேண்டாம். இதுவரை செய்த முயற்சிகள் சரி, இனி அதை தொடரக்கூடாது. வீரத்தின் விடை என்னவோ அதை ஏற்க ஆயத்தமாவோம் என்று நிலை கொண்டான் பாரி. குழப்பமும் பதற்றமும் நிலவிய இந்த நேரத்தில் பாரி எடுத்த இந்த முடிவு களத்தில் உடனே விளைவை உருவாக்கியது. தேக்கனோடு முரண்பட்டு உரையாடி கொண்டிருந்த முடியன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். கூவல் குடியினரின் குறிப்பொலி நின்றுவிட்டது. இரவாதன் மூஞ்சலுக்குள் நுழையாமல் நின்றுவிட்டான் என்ற முடிவுக்கு வந்தான். பரம்பு தளபதிகள் அனைவரும் அவ்வாறே நினைத்தனர். பதற்றத்தில் இருந்து பரம்பு தளபதிகள் வெளிவந்த கணத்தில் தாக்குதலின் வேகம் மேலும் வலிமையடைய தொடங்கியது. எதிர்பக்கம் நின்றிருந்த கருங்கை வாணனுக்கும் மையூர்கிழாருக்கும் இந்த ஓசை நிறுத்தப்பட்டதன் காரணம் புரியவில்லை. அவர்களின் குழப்பம் அதிகரித்தது. பரம்பின் தரப்பில் தாக்குதலின் வேகம் அதிகரிக்க மையூர்கிழாரின் குழப்பம் மேலும் அதிகமாகியது. முடியனோடு அவ்வளவு நேரம் உரத்த குரலில் பேசிக் கொண்டிருந்த தேக்கன் தனது பேச்சை நிறுத்தி கொண்டான். முடியனின் தாக்குதல் தீவிரமாகியது. அவன் கருங்கை வாணனை நோக்கி சீற்றத்துடன் முன்னேறினான். தேக்கன் தாக்குதல் களத்தை விட்டு தனது இருப்பிடத்துக்கு பின்னோக்கி நகர்ந்தான். அவனால் நிலைமையை உணர முடிந்தது. இரவாதனின் படை மூஞ்சலுக்குள் முற்றிலும் நுழைந்திருக்கும். இனியும் பின்வாங்க சொல்லும் குறிப்பொலிகள் வேண்டாம் என்று பாரி முடிவெடுத்திருப்பான் என்று நினைத்தான். நேற்றைக்கு முந்தைய நாள் இரவு மூஞ்சலை பற்றி இரவாதன் விளக்கியவையெல்லாம் அவனின் நினைவுக்குள் மேலெழுந்து கொண்டிருந்தன. மூஞ்சலை பற்றி அவனுக்கு இருந்த தெளிவும் சூலூர் வீரர்களின் தாக்குதல் திறனும் நம்பிக்கை அளிப்பதாக இருக்கும். அதே நேரம் மூவேந்தர்களின் அகப்படையையும் கவசப்படையையும் எளிதாக கருதிவிடக் கூடாது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே முடிவு செய்ததை போல முடியனும் விண்டனும் அங்கு போகவில்லை. இந்த நிலையில் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய திட்டம் இரவாதனுக்கு இருக்குமா? மூஞ்சலுக்குள் நுழைந்த பிறகு நீலனை மீட்கும் சிந்தனை மட்டுமே தீவிரம் கொள்ளும். உணர்வின் உந்துதலில் இடையற்ற தாக்குதலை நடத்துவான். அந்த தாக்குதல் எதிரியை கலங்கடிக்கும்.
அதே நேரம் மைய பொறியை தாக்கி முன்னேறுபவனுக்கு தேவையான முழுமை கொண்ட தெளிவு அவனிடம் இருக்குமா? இன்னொரு வகையில் சிந்தித்தால் ஏறி தாக்குபவனுக்கு சூழலை பற்றி முழுமையும் தெரியாமல் இருத்தல் நல்லதுதான். வீரத்தின் மீது அறியாமை கலந்த குருட்டுத்தனம் படிந்திருந்தால் அது உருவாக்கும் விளைவு எண்ணி பார்க்க முடியாததாக இருக்கும். இன்றைய போர் இது நாள் வரை நடந்ததை போன்ற நிலையில் முடிய போவது இல்லை. இரவாதன் போரின் போக்கை தனது கையில் எடுத்துக்கொண்டான். இனி அவனது வீரமே எல்லாவற்றையும் முடிவு செய்யும். இந்த எண்ணங்கள் மேலெழுந்தபடி இருக்க படைப்பிரிவின் இறுதி பகுதியில் வந்து நிலை கொண்டான் தேக்கன். எதிர் திசையில் படையின் 3ஆம் நிலைக்கு பின்னால் வேந்தர்கள் நின்று கொண்டிருந்தனர். காற்றின் துணை கொண்டு பரம்பு வீரர்கள் அம்பெய்த பிறகு தங்களின் பாதுகாப்பு முறையை வேந்தர்கள் மாற்றி அமைத்துக் கொண்டனர். படை பிரிவையொட்டி நிற்காமல் தனித்து நிற்கின்றனர். ஒருவேளை காற்றில் அம்புகள் பறந்து வந்தால் கவச வீரர்கள் கன நேரத்தில் பாதுகாப்பு கூண்டை உருவாக்குவார்கள். அம்புகளும் ஈட்டிகளும் உள்ளே நுழைய முடியாத கவச கூண்டாக அது இருக்கும். மூஞ்சலுக்குள் எதிரிகளின் படைப்பிரிவு ஒன்று நுழைந்துவிட்ட செய்தி வேந்தர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. உண்மையில் இது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. காலையில் மையூர் கிளாரிடம் படையின் தலைமை பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட போதுதான் இந்த திட்டத்தை அவர் கூறினார். பரம்பு படையில் வலிமை மிகுந்தவை வில் படையும் குதிரை படையும் தான். வில் படையை சூழ்ந்து அழிக்க முந்தைய நாள் கருங்கைவாணனால் வகுக்கப்பட்ட திட்டம் முழு தோல்வியில் முடிந்தது. இன்று குதிரைப்படையை உள்ளிழுத்து தாக்கி அளிக்கும் திட்டத்தை மையூர் கிளார் சொன்னார். பரம்பின் மொத்த படையையும் முன்னகர விடாமல் தாக்கும் அதே நேரம் குதிரைப்படையை மட்டும் முழுமையாக உள்வாங்கினால் சூழ்ந்து தாக்கி கடும் அழிவை உருவாக்க முடியும் என்று சொன்னார். குதிரைப்படையின் அழிவு பரம்புக்கு பேரிடியாக அமையும் என்றார். நேற்றிரவு பொற்சுவை சென்ற இடத்தில் என்ன நடந்தது என்று தெரியாத குழப்பத்தில் இருந்த குலசேகர பாண்டியன் மையூர் கிளாரின் திட்டத்துக்கு ஒப்புதல் தெரிவித்தார். மற்ற இரு வேந்தர்களும் அதே குழப்ப மனநிலையில் இருந்ததால் இந்த திட்டம் பற்றி கூடுதலாக உரையாடி கொள்ளவில்லை. ஆனால் இப்போது அதுவே பேர் ஆபத்தாகிவிட்டது. உள்ளிழுத்த குதிரைப்படை நாம் நினைத்ததை விட வீரியமான தாக்குதலை நடத்தி மூஞ்சலின் அரணை உடைத்து உள்ளே நுழைந்து விட்டது. ஆபத்து உச்சகட்டத்தை அடைந்தது. மூஞ்சலுக்குள் நுழைந்த ஒருவன் கூட உயிரோடு திரும்பக்கூடாது. அனைவரையும் கொன்று புதையுங்கள் என்று உத்தரவிட்டார் குலசேகர பாண்டியன். இடையற்ற தாக்குதல் திறனும் தற்காப்பு திறனும் கொண்ட கவச பெரும்படையோடு உதயஞ்சேரல், சோழவேளன், புதிய விருப்பன் ஆகிய மூவரும் புறப்பட்டனர். வேந்தர்களுக்குரிய இசை வாத்தியங்களை அந்த படையின் முன்கள வீரர்கள் முழங்கியதும் குதிரைகளும் தேர்களும் பாய தொடங்கின. தட்டியங்காட்டை விட்டு வெளிப்புறத்தில் இந்த நிலம் இருப்பதால் ஈக்கி மணலும் கருமணலும் இங்கு இல்லை. எனவே குதிரைகள் நினைத்து பார்க்க முடியாத வேகத்தோடு மூஞ்சலை நோக்கி விரைந்தன. குளவன் திட்டின் மேல் நிற்கும் பாரி 3 நாட்களுக்கு பிறகு இடதுபுறமாக திரும்பி குகையில் இருக்கும் விளக்கை பார்த்தான். அருகில் நின்றிருந்த இருளி கிழவனுக்கு பார்வையின் பொருள் புரிந்தது. ஆனால் விளக்கின் சுடர் அசைவற்று எரிந்தது. கண்கள் மூஞ்சலை நோக்கி பாய்ந்து செல்லும் வேந்தர்களின் கவசப்படையையே பார்த்து கொண்டிருந்தன. இரவாதனின் தலைமையிலான சூலூர் படை மூஞ்சலுக்குள் முழுவட்ட அமைப்பை உருவாக்கி முன்னே நகர்ந்து கொண்டிருந்தது. வட்ட வடிவ பெரும் பாறையொன்று மெல்ல உருள்வதை போல அதன் தன்மை இருந்தது. மூஞ்சலின் அகப்படைக்கு முன்னகர்ந்து வரும் சூலூர் படையை எப்படி நிறுத்துவதென்று தெரியவில்லை. ஏனெனில் எந்த ஒரு வீரனும் இதில் தனித்து இல்லை. உருளும் பாறையை கண்டு விலகும் உயிரினங்கள் போல அகப்படையினர் விலக வேண்டி இருந்தது. சூலூர் படையினரின் மெய்யுறை சட்டை ஆயுதங்களால் துளைக்க முடியாதது. அதே நேரம் மிக குறைந்த எடையும் உடையது. வேந்தர்களின் அகப்படை பெரும் எடை கொண்ட இரும்பாலான கவச உடையை கொண்டது. எனவே வீரர்களால் வேகம் கொண்டு பாய முடியாது. பரம்பு படையின் ஒவ்வொரு வீரனும் எண்ணற்ற ஆயுதங்களை தன் தோளிலும் இடுப்பிலும் தொங்கவிட்டுள்ளான். உள்ளே நுழைந்த படை இதுவரை தாக்குதலை தீவிரப்படுத்தவில்லை. முதலில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டது. பிறகு எந்த திசை நோக்கி நகர வேண்டும் என்று முடிவு செய்தது. சூலூர் வீரன் ஒருவன் கொண்டு வந்த மூங்கில் ஒன்றை வட்டத்தின் நடுவில் நேராக நிமிர்த்தினான். இன்னொரு வீரன் கண்ணிமைக்கும் வேகத்தில் அதன் மேல் ஏறினான். மூஞ்சல் முழுவதும் இருக்கும் கூடாரங்களின் மேற்கூம்பை பார்க்கும் உயரத்துக்கு ஏறினான். சூலூர் வீரர்களை முன்னின்று தாக்கி கொண்டிருந்த அகப்படையினர் திடீரென்று ஒருவன் எதிரிகளின் வட்டப்படையின் நடுவில் மூங்கிலை நட்டு கிடுகிடுவென மேலேறி கொண்டிருப்பதை பார்த்தனர். முதலில் அவர்களுக்கு அது பிடிபடவில்லை. பிறகு அகப்படை தளபதி மேலேறுபவனை நோக்கி தாக்குதல் தொடுக்க உத்தரவிட்டான். முன்னிலை வீரர்கள் வில்லெடுத்து அம்பெய்தனர். அம்புகள் பாயும் முன்பு மூங்கிலின் மேல் ஏறியவன் ஏறிய வேகத்தில் மூஞ்சல் முழுமையையும் கண்களை சுழற்றி பார்த்துவிட்டு அங்கிருந்து கீழே குதித்தான்.
அம்புகள் காற்றில் பறந்து கொண்டிருந்த போது அவன் தரையிலே நிலை கொண்டான். அவன் சொல்ல போகும் திசைக்காகத்தான் இரவாதன் காத்திருந்தான். கபிலர் நீலனுக்கு வழங்கிய போர்வை எண்ணற்ற மருத்துவ வேர்களால் பின்னப்பட்டது. அதில் காற்றில் தீயும் வேறொன்றும் இருக்கிறது. அதில் இருந்து சிறிது சிறிதாக கசியும் புகையால் கூடாரத்தின் மேற்பகுதியில் கருநீலம் படிந்திருக்கும். மூங்கிலின் மேல் ஏறியவன் அந்த கூடாரத்தை பார்த்தவுடன் மேலிருந்து கீழே குதித்தான். குதித்தவன் குறிப்பை சொன்ன கணத்தில் முன் வகுக்கப்பட்ட திட்டத்தின் அடிப்படையில் தாக்குதலை தொடங்கினான் இரவாதன். அதுவரை முன்னும் பின்னுமாக அசைந்தபடி நின்று கொண்டிருந்த பாறை கடகடவென்று உருளத் தொடங்கியது போல இருந்தது. பரம்பின் தரப்பில் அம்புகளும் ஈட்டிகளும் பீரிட்ட போது அகப்படையினர் முன்னகர முடியாமல் தடுப்பு உத்தியை கைக்கொள்ள தொடங்கினர். வட்ட வடிவ பேர் உருளை மூன்றாக பிளக்க தொடங்கியது. கருணியின் தலைமையிலான வீரர்கள் அகப்படையை எதிர்கொள்ள உருவிய வாளோடு பாய்ந்து முன்னேறினர். அவர்கள் பிரியும் வேகத்திலேயே பிடரிமானின் தலைமையிலான குழுவினர் பொய்க்கூடாரங்களில் உள்ளவர்களை எதிர்கொள்ள தனித்து முன்னேறினர். இரு பெரும் கூறாக படை பிளவுபட்ட போது நீலனை நோக்கி செல்ல ஆயத்தமானது இரவாதனின் தலைமையிலான குழு. வேந்தர் படை வீரர்கள் அனைவரும் வலது கையில் ஆயுதமும் இடது கையில் கேடயமும் ஏந்தி இருந்தனர். ஆனால் பரம்பு வீரர்கள் யாருடைய கையிலும் கேடயம் இல்லை. எல்லோரும் இரு கைகளிலும் ஆயுதங்களை ஏந்தியபடி இருந்தனர். உடல் முழுக்க வெய்யுரை கவசம் இருக்கிறது, அது போதும். இப்போதைய தேவை நீலனை மீட்பது மட்டும்தான். எனவே ஒவ்வொரு வீரனும் எண்ணிலடங்காத வீரர்களை கொன்று குவிக்கும் வெறியோடு ஊஞ்சலுக்குள் நுழைந்துள்ளனர். கருணியின் தலைமையிலான படை தாக்குதலை தொடங்கிய கணமே அதன் வேகம் எதிர்கொள்ள முடியாததாக இருந்தது. தாக்குதலின் ஆற்றலால் வேந்தர்களின் அகப்படை சற்றே பின்வாங்கியது. பிடரிமானின் தலைமையிலான அணி முன்னகரும் போதே படையின் நடுப்பகுதியில் இருந்து 3 பெரும் மூங்கில்களை மேலே உயர்த்தி முக்கோண வடிவில் 3 முறைகளையும் ஒன்றோடு ஒன்று பொருத்தி நிறுத்தினர். மறுகணமே எண்ணற்ற வீரர்கள் ஒருவர் பின் ஒருவராக அதில் ஏறி கோபுரம் போன்ற அமைப்பை உருவாக்கினர். மூங்கிலின் பிடிமானத்தோடு ஒருவர் தோளில் ஒருவர் ஏறி கூடாரத்தை விட அதிக உயரத்தை உருவாக்கி கொண்டனர். இவையெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத வேகத்தில் படையின் நடு பகுதிக்குள் நடக்கின்றன. கோபுரத்தில் மேலே ஏறியவர்கள் உச்சியில் இருந்தபடி கூடாரத்தின் மேல் நிலையில் தாக்குதல் தொடுக்க தொடங்கினர். பகலி அம்புகள் கூடாரத்தின் மேல் கூரையை கிழித்துக் கொண்டு உள்ளே இறங்கின. உடலெங்கும் கவசமணிந்த வீரர்கள் மேற்கூரையில் இருந்து பாய்ந்து வந்து தலையையும் கழுத்தையும் தாக்கும் அம்புகளை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. பொய் கூடாரத்தில் இருந்த வேந்தர் படை வீரர்கள் இடைவிடாது கூரையை பிளக்கும் அம்புகளை எதிர்கொள்ள முடியாமல் சிதறி வெளியேறினர். அகப்படை சிதறி பொய் கூடாரங்கள் கலைய தொடங்கும் போது வேந்தர்கள் கவசப்படையோடு மூஞ்சலுக்குள் நுழைந்தனர். இடதுபுறமாக உதயஞ்சேரல் நுழைந்தான். அவன் கண் முன்னே சிதறும் அகப்படையை கொன்று குவித்து முன்னே நகர்ந்து கொண்டிருந்தது சூலூர் படை. எதிர் திசையில் அதைவிட வேகமாக இன்னொரு படை போய்கொண்டிருந்தது. அந்த பக்கம் இருந்து உள்ளே நுழைந்தான் சோழவேலன். பிடரிமானின் தாக்குதல் பொய் கூடாரங்களை புரட்டியது. மூஞ்சலின் கட்டுக்கோப்பு குலைந்து கொண்டிருந்த போது வேந்தர்கள் மூவரும் தங்களின் சிறப்பு படையோடு உள்ளே நுழைந்தனர். மிக குறுகிய நேரத்தில் சூறைக்காற்று போல தாக்குதல் நடத்திய பரம்பு படை மூஞ்சலின் மொத்த இயக்கத்தையும் நிலைகுலைய செய்தது. தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியை வேந்தர்களால் நம்ப முடியவில்லை. ஆனாலும் எதிர் தாக்குதலை தொடுக்க அவர்களுக்கு அதிக நேரம் ஆகவில்லை. பல போர்களையும் தாக்குதலையும் வெற்றிகரமாக நடத்திய எண்ணற்ற அனுபவம் கொண்டது வேந்தர்களின் சிறப்பு படை. இது போன்ற சூழலை எத்தனையோ முறை கையாண்ட தளபதிகள் அதில் இருந்தனர். உதயஞ்சேரலின் படை கருணியின் தலைமையிலான படையோடு மோத தொடங்கியது. அதே நேரத்தில் சோழவேலனின் படை பிடரிமானின் படையை எதிர்கொண்டது. எண்ணி பார்க்க முடியாத வலிமையும் தாக்குதல் திறனும் கொண்ட இருதரப்பு சிறப்பு படைகளும் ஒன்றையொன்று எதிர்கொண்டன. இரு பக்க சிறகுகளிலும் கருணியும் பிடரிமானும் எண்ணிலடங்காத ஆயுதங்களின் வழியே வேந்தர் படையை தாக்கிக் கொண்டிருந்த போது தனது இரையை கவ்வ விண்ணிலிருந்து வெட்டி இறங்கும் கழுகின் வேகத்தில் நீலனின் கூடாரம் நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தான் இரவாதன். மூஞ்சலுக்குள் நுழைந்த இடத்தில் இருந்து நீலனின் கூடாரம் இருக்கும் இடம் வரை 3 தடுப்பு நிலைகள் உள்ளன. வெளிப்புற அரணை உடைத்து முதல் தடுப்புக்கு அருகில் பரம்பு படை வந்தபோது வேந்தர்கள் மூவரும் வந்து சேர்ந்தனர். ஆனால் அப்போது இரவாதன் 2வது தடுப்பை தாக்கி கொண்டிருந்தான். நிலைமையை கணிக்கும் நேரம் கூட வேந்தர்களுக்கு வாய்க்கவில்லை. அவன் 2வது தடுப்பை உடைக்கும் முன் தனது படை அவ்விடம் விரைந்து செல்ல உத்தரவிட்டான் புதிய விற்பன். இரவாதனின் வேகமும் தாக்குதலின் தன்மையும் யாராலும் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு இருந்தது.
தென்னோலையை கிழித்துக் கொண்டு உள்ளே இறங்கும் மூங்கில் சுழி போல எதிரிகளின் கவசங்களை துளைத்து உள்ளிறங்கின பகலி அம்புகள். அம்பு என்பது 3 விசைகள் மையம் கொள்வது. இழுத்து வளைக்கும் போது உள்ளுக்குள் விரிய துடிக்கும் நரம்பு, பின்னே இழுக்கும் போது பின்வாங்க துடிக்கும் நான், முன்னும் பின்னுமாக வீரனின் 2 கைகளை கொண்டு கூட்டப்படும் விசை. இந்த 3இன் குவி மையமே விடுபடும் அம்பாய் எகிரி செல்லும். இந்த 3ம் வேந்தர் படையை விட 3 மடங்கு அதிக ஆற்றலோடு வெளிப்பட்டன சூலூர் வீரர்களிடம். குறுங்காது முயலின் குருதி வாடை காற்றெங்கும் மிதந்து கொண்டிருந்தது. புதிய வெப்பனின் சிறப்பு படை இரவாதனின் படையை நோக்கி முன்னேறியது. அப்போது சற்றும் எதிர்பார்க்காமல் சூலூர் வீரர்கள் விசிறி வடிவ உருளிகளான எரிவட்டுகளை வீசத் தொடங்கினர். ஈட்டி என்றால் போர் வீரன் ஒன்றைத்தான் வைத்திருக்க முடியும். ஆனால் ஒவ்வொரு வீரனும் 10க்கும் மேற்பட்ட எரிவட்டுகளை இடுப்பிலே கோர்த்து வைத்திருந்தான். கண்ணிமைக்கும் நேரத்தில் காற்றை கிழித்துக் கொண்டு பறந்து வந்த எரிவட்டுகள் அனைத்தும் கவச வீரர்களின் கழுத்துக்கு குறிவைக்கப்பட்டன. பாய்ந்து வந்த வேந்தனின் கவசப்படை 2 பனை தொலைவிலேயே நின்று எரிவட்டுகளை கவசங்களால் தடுக்க வேண்டிய நிலை வந்தது. அப்போது 3வது தடுப்பு நோக்கி இரவாதன் முன்னேறி கொண்டிருந்தான். அதை பார்த்த புதிய வெப்பன் உலோக வில்லில் தணல் அம்புகளால் இரவாதனை நோக்கி கடும் தாக்குதல் நடத்தியபடி அவனை நோக்கி தேரை விரைவுபடுத்து என்று கத்தினான். மூஞ்சலின் வெளிப்புற அரண் மீண்டும் ஒன்றுக்கொன்று செருகி அடைப்பை உருவாக்கியது. ஆனால் உள்ளே நுழைந்த சூலூர் வீரர்கள் தங்களை நோக்கி மொய்க்கும் வேந்தர் படையை கணக்கில்லாமல் கொன்று குவித்தனர். கவசங்களின் மேல் வெட்டி இறங்கும் வாளின் ஓசை மூஞ்சலை நடுங்க செய்தது. கொற்ற வாளும் கணிச்சி எனும் கோடரி வகை ஆயுதமும் சூலூர் வீரர்களின் உடல் உறுப்பை போன்றவை. பெரும் மரத்தையும் கணிச்சி கொண்டு ஒரே வீச்சில் வெட்டி சரிக்கும் சூலூர் வீரர்களின் வேகம் கவசங்களை கிழித்து இறங்கிக் கொண்டிருந்தது. இரவாதன் 3வது தடுப்பை நெருங்கும் போது புதிய வெப்பனின் தேர் விரைந்து அவ்விடம் வந்தது. நிறைந்த பூண்களை கொண்ட கொடுஞ்சி வகை தேர் கதிரவன் ஒளியில் கண்களை பறித்தபடி வீரர்களை பிளந்து கொண்டு வந்தது. கவச வீரர்களின் தாக்குதல்களுக்கு இடையே திரும்பி மீளும் கணத்தில் தன்னை நோக்கி வரும் தேரை பார்த்தான் இரவாதன். அவனை சூழ்ந்திருந்த கவச வீரர்களை தாக்கிக் கொண்டிருந்த அதே வேகத்தில் தனது முதுகிலே இருந்த மூலிகை வேலை எடுத்து மின்னலென வீசினான். தேரின் இடதுபுற சக்கரத்தின் நடு அச்சை பிளந்து உள்ளே இறங்கியது மூவிலை வேல். என்ன நடந்தது என்பதை வீரர்கள் உணரும் முன் தரையிலே உருண்டு கொண்டிருந்தான் வளவன். அவனை தாண்டி வீசப்பட்டான் புதிய விற்பன். உடைந்த தேரை கனைப்பொலியோடு வேகம் குறையாமல் இழுத்து முன் சென்றன குதிரைகள். கொடுஞ்சி வகை தேரை தனியொருவன் உடைக்கவும் முடியும் என்பதை யாராலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. தேரில் இருந்து சரிந்தவனை நோக்கி தாக்குதலை தொடுத்து உயிர் பறிப்பதற்கெல்லாம் இரவாதனுக்கு நேரமில்லை. அவனது வேகத்துக்கு குறுக்கீடாக எது வந்தாலும் இடியென தாக்கி அளித்தபடி நீலனின் கூடாரம் நோக்கி விரைவது மட்டுமே அவன் வேலை. ஏறக்குறைய அவன் நீலனின் கூடாரத்தை நெருங்கினான். அவ்வளவு நேரமும் அவனது வேகத்தை தடுக்க அடியடியாய் வந்து அகப்படை வீரர்கள் போரிட்டனர். ஆனால் 3வது தடுப்பை பிளந்து உள்ளே நுழைந்த வேகத்தில் புதிய வெப்பனின் தேரை ஒரே வேளால் நொறுக்கி கவிழ்த்ததை பார்த்த யாரும் அதன் பிறகு எதிர்கொண்டு நிற்கவில்லை. விழுந்து எழுந்த வேகத்தில் தனது காப்பு படையோடு இரவாதனை நோக்கி பாய்ந்தான் புதிய விற்பன். பாண்டிய இளவரசனின் தலை சிறந்த பாதுகாப்பு படையினர் 16 பேர் இரவாதனை சுற்றி வளைத்தனர். இடது கையில் நீள் மழுவும் வலது கையில் ஈர்வாளும் கொண்டு இரவாதன் தாக்கிய வேகம் 16 பேரையும் நடுங்க செய்தது. பரம்பின் சிறப்பு உலோக கலவையால் நாள் கணக்கில் ஊற வைக்கப்பட்ட வாள் அது. வேறு எந்த உலோகத்துடனோ கரும்பாறையிலோ மோதினால் கூட முனை மழுங்காது. அதே நேரம் எதிரே வீசப்படும் வாளை வெட்டி கூறாக்கும் வலுவுள்ள ஈர்வாள் அது. இரவாதனின் வலது கை வேகம் பாரியே வியக்கக்கூடியது. அதனால்தான் அவன் செலுத்தும் அம்பு யானையின் கழுத்தில் ஒரு பகுதியில் தைத்து மறுபகுதியில் எட்டி பார்க்கிறது. அதுவும் நீலனின் கூடார வாயிலில் நடக்கும் இந்த தாக்குதலில் மரக்குச்சிகளை வெட்டி தள்ளுவது போல பாண்டிய வீரர்களின் வாள்களை சீவி தள்ளினான். இடது கை மழுவின் முன் விளிம்பில் கைகளும் தலையுமாக மாட்டிய எதிரிகளின் உறுப்புகள் மீள செதில்களைப் போல சீவப்பட்டு எல்லா திசைகளிலும் பறந்து கொண்டிருந்தன. பீரிடும் நீரூற்றுக்கு இடையே குளித்து நகர்பவனை போல குருதி ஊற்றுக்கு இடையே நகர்ந்து கொண்டிருந்தான் இரவாதன். அவரை மறிக்கும் ஆற்றல் அங்கு இருக்கும் யாருக்கும் இல்லை. சினம் கொண்ட வேட்டை விலங்கின் 8 பற்களையும் தனது முகத்தருகே பார்த்ததை போல 2 கைகளாலும் ஆயுதங்களை கை கொள்ளும் இரவாதனை பார்த்து மிரண்டு நின்றான் புதிய விற்பன்.
நீலனின் கூடாரத்துக்குள் நுழைய சில அடிகளே இருந்தபோது பாய்ந்து முன் சென்று தடுக்கலாமா என்று நினைத்த புதிய விற்பன் சட்டென்று பின்னால் நிற்கும் போர் பணியாளனுக்கு உத்தரவிட்டான். அவன் உடனடியாக அபாய சங்கை ஊதினான். குலசேகர பாண்டியனின் அருகில் இருந்த சிறப்பு படை வீரர்கள் மூஞ்சலை நோக்கி விரைய தொடங்கினர். குளவன் திட்டிலிருந்து போர்க்களம் முழுவதையும் பார்த்த பாரியால் மூஞ்சலுக்குள் என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக பார்க்க முடியவில்லை. மூஞ்சல் தட்டியங்காட்டை விட்டு மிக தள்ளி இருப்பதாலும் கூடாரங்கள் மறைத்து இருப்பதாலும் உள்ளுக்குள் நடக்கும் தாக்குதலை துல்லியமாக பார்த்தறிய முடியவில்லை. ஆனால் களத்தில் 3ஆம் நிலையை கடந்து நின்றிருந்த குலசேகர பாண்டியனின் படைகள் மீண்டும் மூஞ்சலை நோக்கி விரைவதை பார்த்தான் பாரி. கடைசி கணத்தில் மூஞ்சல் தன்னை காத்துக்கொள்ள முடியாமல் திணறுவதை உணர்ந்தான். இப்போது பரம்பு தளபதிகளில் யாராவது ஒருவர் மூஞ்சலில் இருக்க வேண்டும் என்று அவன் மனம் துடித்தது. கருங்கைவாணன் தலைமையிலான படையை உடனடியாக மூஞ்சலுக்கு வர சொல்லி மையூர் கிழாருக்கு செய்தி வந்தது. மூஞ்சல் பேராபத்தில் சிக்கிக் கொண்டது. தான் சொன்ன நேரத்தில் கருங்கைவாணன் அங்கே போயிருந்தால் இந்த நிலை உருவாகி இருக்காது. தலைமை தளபதியாக தான் பொறுப்பேற்றதை விரும்பாததால் அவன் தனது கட்டளையை ஏற்க மறுக்கிறான் என்று அவருக்கு தோன்றியது. மீண்டும் மையூர் கிழார் சொன்னபோது கருங்கைவாணன் ஏதோ சொல்ல வந்தான். ஆனால் அதற்குள் தனது குரலை பல மடங்கு உயர்த்தியபடி கத்தினார் மையூர் கிழார். அதன் பிறகு கருங்கைவாணன் மறுப்பு சொல்லவில்லை. மிக விரிந்த போர்க்களத்தில் வந்து சேரும் செய்திகளை எப்படி கையாள்வது என்பது தனித்த கலை. இவனது நாடே இந்த போர்க்களத்தை விட சிறியது. இவன் இதை எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று எண்ணியபடி தனது தேரை திருப்ப உத்தரவிட்டான் கருங்கைவாணன். தாக்குதல் உச்சம் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கருங்கைவாணன் ஏன் விலகிச் செல்கிறான் என்பது அவனது தேர்ப்படை தளபதி வெறுகாலனுக்கு புரியவில்லை. ஆனால் எதிர்த்து நின்று போரிட்டுக் கொண்டிருக்கும் முடியனுக்கு புரிந்தது. கருங்கைவாணனை இந்த இடம் விட்டு நகரவிடக் கூடாது. அதற்கு ஒரே வழி அவனது பார்வை அகலும் முன் அவனது தளபதியான வெறுகாலனை கொன்று வீழ்த்துவது மட்டுமே என்று முடிவு செய்தான். அவ்வளவு நேரமும் கருங்கைவாணனின் படைப்பிரிவை தாக்கி கொண்டிருந்த முடியன் தன் வளவனை நோக்கி சொன்னான். நேராக வெறுகாலனை நோக்கி தேரை நிற்காமல் செலுத்து. எந்த காரணத்தாலும் வேகத்தை குறைக்காதே. சொல்லி முடிக்கும் போது பாய்ந்து கொண்டிருந்தன குதிரைகள். அம்புகளை எடுத்து நானேற்றி விடுவிக்கும் நேரம் கூட முடியனுக்கு இல்லை. கருங்கைவாணன் தனது தேரை மூஞ்சல் நோக்கி திருப்பி விட்டான். அவனது பார்வை மறைவதற்குள் வெறுகாலன் வீழ வேண்டும். கருங்கைவாணன் இங்கிருந்து புறப்படும் போது எதிரிப்படை தளபதி தன்னை நோக்கி முன்னேறி வருகிறான் என்பதை அறிந்த கணமே அச்சம் மேலேற தொடங்கியது. அவன் வழக்கத்தை விட வேகமாக அம்பை வில்லில் பூட்டினான். அப்போது உள்ளங்கை அளவு வண்டுகள் சீறி வருவது போல அவனை நோக்கி வந்தன. என்ன அவை என்று அவன் பார்க்கும்போது மார்பெலும்பிலும் இடது தொடையிலும் 2 உள்ளே இறங்கின. முன்னுதடு முழுக்க புலி நகங்களால் ஆன வட்டுடை தட்டு. அது காற்றை அறுத்தபடி சீவி செல்லும். தேர்ந்த வீரன் கண்ணி வைக்கும் நேரத்தில் 12 தட்டுகளை எறிவான். பிளிரும் யானை துதிக்கையை கீழே இறக்கும் முன் சாய்த்துவிட முடியும். வெறுகாலனால் எப்படி அதை எதிர்கொண்டு நிற்க முடியும்? தேரை திருப்பிய கணத்தில் வெறுகாலன் வீழ்த்தப்பட்டதை அறிந்து களம் நடுங்க கத்தினான் கருங்கைவாணன். மொத்த காட்சியையும் பார்த்து கொண்டிருந்த மையூர் கிழாருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. முடியன் மீண்டும் தனது தேரை பழைய நிலைக்கு கொண்டு வந்தான். வரும்போதே விண்டனை நோக்கி குரல் கொடுத்தான் முடியன். கணப்பொழுதும் காலம் தாழ்த்தாதே, ஏறி தாக்கு என்று. விண்டன் முன்னிலும் வேகமாக முன்னேறினான். அதை பார்த்தபடி கொப்பளிக்கும் ஆவேசத்தோடு தாக்குவதற்காக பாய்ந்து வந்தான் கருங்கைவாணன். எந்த தூண்டிலை போட்டால் மூஞ்சலை நோக்கி போக விடாமல் திருப்ப முடியுமோ அந்த தூண்டிலை முடியன் வீசியவுடன் திரும்பினான் கருங்கைவாணன். அவனது தாக்குதல் உத்தி இன்னும் கடுமையாக இருக்கும் என்று எண்ணும் போது 6 பரன்களின் மேல் இருந்தும் முரசின் ஓசை மேலெழுந்தது. யாரும் எதிர்பாராத நிகழ்வாக இருந்தது. அதிர்ந்து பார்த்தனர் பலரும். நினைவு மீண்டவனை போல சட்டென்று திரும்பிய மையூர் கிழார் மூஞ்சலை நோக்கி தேரை விரட்டு என்றார். அவர் போக தொடங்கியதும் அவரை விட வேகமாக மூஞ்சலை நோக்கி விரைந்தான் கருங்கைவாணன். தட்டியங்காடெங்கும் கடைசி 5 பொழுதுகளில் நினைத்து பார்க்க முடியாதபடி தாக்குதல் தொடுத்த வீரர்கள் முரசின் ஓசை கேட்டதும் ஆயுதம் ஏந்திய கைகளை தளர்த்தினர். ஆனால் தளபதிகள் முன்னிலும் வேகமாகவும் படபடப்புடனும் மூஞ்சலை நோக்கி விரைந்தனர். கருங்கைவாணனின் தேரை தொடர்ந்து அதே வேகத்தில் முடியன் வந்து கொண்டிருந்தான். 3 நாட்களாக குதிரை ஏறாத தேக்கன் முடியனை விஞ்சியபடி குதிரையில் பாய்ந்து கொண்டிருந்தான். விலா எலும்பு உள்ளே குத்தி இறங்குவதெல்லாம் தேக்கனின் நினைவிலேயே இல்லை. அவனை தொடர்ந்து உதிரன் வந்து கொண்டிருந்தான். மூஞ்சலின் வெளிப்புற அரண் அருகே வந்து நின்றது முடியனின் தேர். அவனுக்கு முன்னால் தன் கண்களையே நம்ப முடியாமல் உறைந்து நின்றான் கருங்கைவாணன்.
அவர்கள் உயிரென காத்த மூஞ்சல் கண் பார்க்கும் எல்லை வரை நொறுக்கப்பட்டு கிடந்தது. வெட்டுப்பட்ட வீரர்களின் உடல்கள் மலையென குவிந்திருந்தன. தேரையோ குதிரையையோ உள்ளே கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு எல்லாம் நிலைகுலைந்து கிடந்தன. எந்த ஒரு போர்க்களத்திலும் குறுகிய வட்டத்துக்குள் இத்தனை 1000 பேர் கொன்று குவிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். கருங்கை வாணன் திகைத்து நின்றபோது முடியனின் கண்கள் துடித்தபடி இருந்தன. மூஞ்சலுக்குள் ஒரு சில வீரர்கள் மட்டுமே இங்கும் அங்குமாக தென்பட்டனர். கவசப்படையோ அகப்படையோ சூலூர் படையோ எந்த படையைச் சேர்ந்த வீரர்களும் கண்ணில் படவில்லை. குதிரைகள் கணக்கில்லாமல் குத்தி சாய்க்கப்பட்டு கிடந்தன. குவிந்து கிடக்கும் பிண குவியலின் மீது மிதித்து நடக்க முடியவில்லை. எல்லோரும் அப்படியே நின்றிருந்தனர். தொலைவில் ஒருவன் மட்டும் நடந்து வருவது தெரிந்தது. யார் அவன் என்று யாராலும் அடையாளம் காண முடியவில்லை. செந்நிற குருதியில் மூழ்கி எழுந்து வந்து கொண்டிருந்தான். கால்களை இழுத்து முன்னகர முடியவில்லை. ஆனாலும் விடாமல் முயன்று வந்தான். உடலில் எங்கெல்லாம் வெட்டுப்பட்டுள்ளது என்பது எதுவும் தெரியவில்லை. குருதி கொட்டியபடி இருந்தது. அவனது உடலமைப்பை பார்த்ததும் அவன் இரவாதன் இல்லை என்பது தெரிந்தது. கையின் வலது முட்டின் ஓர சதையில் துளைந்திருந்த சிறு வாள் ஒன்று அப்படியே இருந்தது. அதை பிடுங்கக்கூடிய வலிமையின்றி நடந்து வந்தான். சற்று அருகில் வந்ததும் முடியன் அடையாளம் கண்டான். அவன் கரிணி என்று. கண்டுணர்ந்த நேரத்தில் அவனை நோக்கி ஓடினான் முடியன். ஆனால் முன்னால் இருந்த வேந்தர் படை வீரர்கள் மூஞ்சலுக்குள் அனுமதிக்க மாட்டோம் என்று வாளால் மறித்து நிறுத்தினர். துடித்து போய் நின்றான் முடியன். தேக்கனும் முதிரனும் அவன் அருகில் பதற்றத்தோடு வந்து நின்றனர். கரிணி மூஞ்சலின் எல்லையை வந்து அடைவதற்கு வெகு நேரமானது. உயிரை இழக்காமல் நடந்து வந்தவன் முடியனின் அருகில் வந்ததும் தன் கையில் கொண்டு வந்த வாளை பரம்பின் குடி முடியனிடம் ஒப்படைத்தபடி அப்படியே மண்ணில் சரிந்தான். முடியன் கையில் வாங்கியது இரவாதனின் ஈர்வாள். பரம்பின் குரல் மீண்டும் ஒலிக்கும். இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில. பாய்.